பேக் டு த கேமிங் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் வந்து வேறு லெவல் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க. அதை எப்படி ரீடீம் பண்ணலாம் அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்டில் வந்து நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யார் யாரெல்லாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம த கேமிங் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட் பண்டில் ஈவெண்ட் தான் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 17லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. இதில் வந்து நீங்கள் அந்த பொக்கே கலெக்ட் பண்ணணும். எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட் லூட் பாக்ஸ், அதாவது நம்ம கொன்னுட்டா அந்த லூட் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து உங்களுக்கு பொக்கேல இருக்கும், அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 23, அதாவது இந்த ஃப்ளார் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 23 வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த பொக்கே நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 41 பொக்கே கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளார் வந்து ஒரு 31 ஃப்ளார் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ட்ரெஸ்ஸோட டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1499 டைமண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து தரவே மாட்டானுங்க. என்ன நினச்சிருக்கானுங்க தெரியல, வேறு லெவலில் சீனாக தந்திருக்கானுங்க. இது வந்து மறக்காமல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வர்த்தான ஈவெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ட்ரெஸ் உண்மையிலும் ரொம்ப பிடிச்சி போச்சு. கன்ஃபார்மாக நான் இதை வாங்கிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து நேற்றுக்கு விட்டுருந்தாங்க. இதுதான் கைஸ் அந்த ட்ரெஸ்ஸு. இதோட ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் சீனாக விட்டுருந்தானுங்க ஃப்ரீ ஃபயர் காரனுங்க. லாஸ்ட்டாக வந்து மேல் ட்ரெஸ் வந்துருந்துச்சு. அதோட இந்த ஃபீமேல் ட்ரெஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. யாராச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நான் எப்போயுமே அப்படி தான் ஸ்பின் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த மேல் ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பின் பண்ணேன். டே டைமில் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நான் ஒரு 30 ஓச்சஸ்க்கு மேலே வச்சுருந்தேன். கடைசியில் வந்து உனக்கு கிடையவே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. வேறு லெவல் டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் ஸ்பின்னே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிட்டேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மைல் டோக்கன் அப்படின்ட்டு. இந்த ஈவெண்ட் எதுக்கு விட்டுருக்கானுன்னு தெரியல. சும்மா வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. கில் எடுக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த ஈவெண்ட் வந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர் ஃப்ரம் த கேமிங் சேனல். டேக் கேர் எவ்ரி ஒன்.